நமது தொலைபேசி இணைப்பில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனே அமலுக்கு வந்து அதற்கான நடைமுறைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. என்னென்னவெல்லாம் நடக்கும் சார்? என்ன நடக்கும்னா, தேர்தல் விதிமுறைகள்ல முக்கியமான சமாதானம் என்னன்னா, கவர்மெண்ட் தரப்புல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். அவங்களுக்கு வந்து இதுக்கு மேல ஒன்றும் அனௌன்ஸ் புது பாலிசி அனௌன்ஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிகிற வரல வேறு விதமான சலுகைகள் கொடுக்கறது அது இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, மினிஸ்டர் மற்றவங்கலாம் வந்து அபிஷியல் வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியாது. அது தவிர எங்கேயும் கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கு, அதை அவங்க யூஸ் பண்ண முடியாது. மெயின்லி ஃபார் பார்ட்டி பர்பஸ், அதாவது பார்ட்டி ஆளுங்களை கூட்டு மீட்டிங் பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது, அவங்க யூஸ் பண்ண முடியாது. அது ஒண்ணு. மற்றபடி என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது பப்ளிக் பிளேஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தவரையில் என்ன விதிமுறைகள் அமல்ல இருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு, அதுதான் முக்கியமானது. இப்ப பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? பொதுமக்களை பொறுத்தவரை ஒழுங்கா போய் ஓட்டு அளிக்கணும். பணம் கொடுத்தா வாங்காம இருக்கணும். அது சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை தமிழ்நாட்டில். வேட்பு மனு தாக்கல் மற்றும் அதை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் இப்படி ஒவ்வொன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த தேர்தல்? இது வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கும் இதுக்கும் தேர்தலுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லைம்மா. சம்பந்தம் இல்லைன்னா இதனால அதுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா எஸ்ஐஆர் எதுக்காக பண்ணாங்க? யாரு வாக்களிக்க தகுதி உள்ளவர்களோ அவர் பேர்லாம் இருக்கணும், வாக்களிக்க தகுதி இல்லாதவர் பேர் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. அது வந்து புதுசா எஸ்ஐஆருக்காக பண்ண ரூல் இல்லை, அது எப்பொழுதும் இருக்கிற ரூல் தான். யாரு வந்து வாக்களிக்க தகுதி அற்றவர்களோ அவர்கள் பேரு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடாது, வாக்களிக்க தகுதி உள்ளவர்களோ அவர் பேரு இருக்கணும். இதுதான் இந்த சட்டம் சொல்றது. அதுதான் அந்த சட்டம் சொல்றதுன்னா, எஸ்ஐஆர் பண்ணி இல்லாதவங்க யார் இதுக்கு ஓட்டளிக்க தகுதி இல்லாதவர்களோ அவர்களை நீக்குவதற்காக ஒரு விதிமுறை பண்ணாங்க. அதனால இது வந்து புதுசா ஒரு சட்டம் இல்லை, இருக்கிற சட்டத்தை அமல்படுத்துறதுக்கான வழிமுறை தான். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.